திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். பசியால் சுற்றி திரியக்கூடிய தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தபடியே அங்குமிங்கும் போயிட்டுருக்கு. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் பெருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகிற பணியில் எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணன் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்க. எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலைவியோ பனி பெய்கிறது, மார்கழி எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள். இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.